ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா SRM-PR ரயில்வேஸுடன் ஷீரடி, காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம். முன்பதிவுக்கு 800800800800 என்ற எண்ணை அழைக்கவும். மக்கள் கிளினிக், லஸ் சர்ச் ரோட், காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில். டாக்டர் கட்டணம் ₹100 மட்டுமே. கால் 9585177993. தரத்தில் உயர்வு, விலையில் குறைவு. 100% ஒரிஜினல் ராசிக்கர்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு MJM ஜுவல்லர்ஸ் அண்ட் ஜெம்ஸ், சிதம்பரம். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். ஸ்ரீ கோதண்டராமர் கோயில், ஒண்டிமிட்டா, ஆந்திரா. இறைவனானவர் தனது அத்தனை வல்லமையையும் துறந்து சாதாரண மானிடனாக பெற்றோருக்கு மகனாக வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அவதாரமாகும். ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராம போற்றி, சிவ பூஜை செய்த ஸ்ரீராம போற்றி, சிவனாரின் அருள் பெற்ற சிவராம போற்றி. பாரதமெங்கும் பாதம் பதித்த ஜெய ஜெய ஸ்ரீராம, மண்ணுலகும் விண்ணுலகும் போற்றுகின்ற ராம, வெற்றி கோடி நாட்டிய அயோத்தி ராம. மகாவிஷ்ணு மானிடராக அவதரித்தது 3 முறையாகும். வாமன அவதாரம், ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரம் ஆகும். ஆனால் மகாவிஷ்ணுவோ இந்த 3 அவதாரங்களில் ராமாவதாரம் தவிர மற்ற 2 அவதாரங்களிலும் தனது கடவுள் தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ராமாவதாரம் மட்டுமே கடவுள் தன்மையை வெளிப்படுத்தாமல் மனிதனாக வாழ்ந்து காட்டிய அவதாரம். மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவான் மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம்தான் ராம அவதாரம். அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதியாகும். அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் எடுத்தார். ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராம போற்றி, சிவ பூஜை செய்த ஸ்ரீராம போற்றி, சிவனாரின் அருள் பெற்ற சிவராம போற்றி. பாரதமெங்கும் பாதம் பதித்த ஜெய ஜெய ஸ்ரீராம, மண்ணுலகும் விண்ணுலகும் போற்றுகின்ற ராம, வெற்றி கோடி நாட்டிய அயோத்தி ராம. ராமேஸ்வரம் போற்றும் ஸ்ரீராம போற்றி, சிவ பூஜை செய்த ஸ்ரீராம போற்றி, சிவனாரின் அருள் பெற்ற சிவராம போற்றி. ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ராமருக்கு நாடெங்கிலும் பல்வேறு கோயில்கள் அமைந்துள்ளன. அந்த வகையில் ராம பக்தர்களான இருவர் ஒரே நாளில் கட்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ராமர் திருக்கோயிலைத்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் மகிழ தரிசிக்க போகின்றோம். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்டா என்ற இடத்தில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில். இக்கோயில் இந்தியாவில் உள்ள அழகான ராமர் கோயில்களில் முக்கியமானதாகும். இந்திய தொல்பொருள் அமைச்சகம் இந்தியாவின் நினைவு சின்னங்களில் சிறந்த ஒன்றாக இந்த கோயிலுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மூலவர் கோதண்டராமசுவாமி என்ற நாமதேயத்தில் அருள்பாலிக்கின்றார். நானூற்றி 450 ஆண்டுகள் பழமையான இக்கோயிலை ஆரம்பத்தில் சிறிய அளவில்
ஒன்றிடு மிட்டிடு என்ற இரு ராம பக்தர்கள் ஒரே நாளில் கட்டியதாக கூறுகின்றார்கள். இந்த பகுதிக்கு ஒன்டிமிட்டா என்று பெயர் வழங்குவதற்கு ஒரு புராண காரணம் கூறப்படுகின்றது. இந்த தலத்தில் ஒன்றிடு மிட்டிடு என்ற இரண்டு திருடர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் சகோதரர்கள். அவர்களுக்கு ஒருமுறை கோதண்டராமர் தரிசனமாகி திருந்தி நல்லவர்களாக வாழும்படி ஆசீர்வதித்தாராம். அந்த சம்பவத்திற்கு பிறகு திருந்தி வாழ்ந்த அவர்கள் ராமருக்கு ஒரு ஆலயம் எழுப்ப எண்ணி அக்கோயிலை கட்டுவதற்காக தங்கள் உடல் பொருள் அனைத்தையும் ஈந்து கோயில் கட்டி முடிக்கப்பட்டதும் தங்கள் ஆவியையும் அர்ப்பணித்து விட்டார்கள் என்று தல வரலாறு கூறுகின்றது. அதற்கு பிறகு இக்கோயில் சோழர் மற்றும் விஜயநகர கட்டிட பாணியில் 16ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. ஒண்டிடு மிட்டிடு என்ற இந்த சகோதரர்களின் பெயராலே இப்பகுதி ஒன்டிமிட்டா என்று இன்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கோயிலுக்கும் ராமாயணத்திற்கும் தொடர்பு உண்டு என்றும் கிஷ்கிந்தா காண்ட நிகழ்வுகள் அனைத்தும் இங்கு நடந்ததாகவும் கூறப்படுகின்றது. மிகவும் பிரம்மாண்டமான இக்கோயில் விஜயநகர பேரரசின் கலைப்பாணியான சந்தார அமைப்புடன் ஏகதாள அமைப்புடன் கட்டப்பட்டுள்ளது. சிம்ம உருவங்கள் வடிக்கப்பெற்ற சுற்றுச்சுவர்களுடன் ஆச்சரியப்படத்தக்க கலை குவியலாக இக்கோயில் காட்சியளிக்கின்றது. கிழக்கு தெற்கு வடக்கு ஆகிய 3 புறங்களிலும் இக்கோயிலுக்கு வாயில்கள் உள்ளன. அதன்படி இந்த 3 வாயில்களிலும் 3 கோபுரங்கள் கலை நயத்துடன் காணப்படுகின்றன. இக்கோயில் தரைப்பகுதியிலிருந்து சற்று மேலே உயர்ந்து அமைந்துள்ளது. 2 அடுக்கு படிக்கட்டுகளின் மேல் ஏறி சென்ற பிறகே இக்கோயிலின் கம்பீரமான ராஜகோபுரத்தை கடந்து நாம் உள் செல்லலாம். மிக உயர்ந்த சுற்றுச்சுவருடன் கோயில் பரந்து விரிந்து காணப்படுகின்றது. ராஜகோபுரம் மற்றும் சுற்றுச்சுவர்கள் விஜயநகர காலத்தியவை என்று கூறப்படுகின்றது. இதேபோல் கோயில் கருவறை கோபுரமும் வட்ட வடிவில் சோழர் காலத்திய பாணியிலிருந்து மாறுபட்டு விஜயநகர கட்டிட பாணியை பிரதிபலிக்கிறது. கோயிலுக்குள் நாம் நுழைந்ததும் முதலில் நாம் காண்பது பலிபீடம். அதனை அடுத்து கொடிமரம். இந்த இரண்டும் உலோக தகட்டில் மின்னுகின்றது. இதையடுத்து சோழர் பாணியிலான மிகப்பெரிய அளவிலான மகா மண்டபம் பிரம்மாண்டமாகவும் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களுடனும் காட்சியளிக்கின்றது. இது ரங்க மண்டபம், கல்யாணோற்சவ மண்டபம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள 32 அலங்கார தூண்களிலும் உள்ள சிற்பங்களான அப்சரஸ், மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள், சீத்தை ராமனை எதிர்கொள்வது, ராமன் சீதா கல்யாண காட்சிகள், ராமன் அனுமனிடம் கணையாழி அளித்தல் போன்ற பல்வேறு ராமாயண நிகழ்வுகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. இந்த கோயிலின் சிற்பங்கள் மிக நுட்பமான சோழர் காலம் மற்றும் விஜயநகர கால கட்டிடக்கலையை நமக்கு பறைசாற்றுகின்றன. இக்கோயிலின் நேர்த்தியான நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கட்டடக்கலைக்கு நாட்டின் சில கோயில்களை மட்டுமே நாம் ஒப்பிடலாம். இந்த அழகிய சிற்பங்களில் பலவற்றை அந்நிய படையெடுப்புகள் சிதைத்துவிட்டதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள கல்யாணோற்சவ மண்டபம் அடுத்துள்ள கருவறையில் கோதண்டபாணியாய் அழகு கோலம் காட்டுகின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இடது கையில் கோதண்டமும்
வலது கையில் ராம தனுசும் ஏந்தி மிகவும் கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றார். வலப்புறம் லட்சுமணனும் இடப்புறத்தில் சீதையும் உள்ளனர். இந்த கோயிலுக்கு மற்றொரு சிறப்பும் உள்ளது. ராமர் காலடியில் அனுமன் இல்லாத ஒரே ராமர் கோயில் இது என்று கூறப்படுகின்றது. வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி சந்தோஷம் அருள்வார் இந்த ஒண்டிமிட்டா கோதண்டராமர் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. இந்த கோதண்ட பாணியை ஒருமுறை தரிசித்தால் சத்ரு தொல்லைகள் யாவும் நீங்கும் என்கின்றார்கள். இக்கோயிலில் கருடாழ்வார் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். சீதையும் ராமனும் இந்த ஒண்டிமிட்டா காட்டுப்பகுதியில் வனவாசம் இருந்தபோது அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் சிரமப்பட்டார்களாம். அவ்வாறு அவர்கள் சிரமப்படுவதை கண்ட லட்சுமணன் பூமியை நோக்கி தன் அம்பை செலுத்த நீர் ஊற்று ஒன்று மேல் எழுந்தது. அந்த ஊற்று அவர்களுடைய தாகத்தை தீர்த்ததுடன் 2 குளங்களாக தேங்கி நின்றதாம். அவை ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம் என அழைக்கப்படுகின்றன. அவைதான் இக்கோயிலின் தல தீர்த்தமாக உள்ளன. ஒருமுறை நவாப் ஒருவர் தனது கோட்டைக்கு செல்லும் வழியில் இங்கே தங்கி சற்று நேரம் இளைப்பாறினார். அப்போது இந்த பகுதியில் உள்ள சிலர் கடவுள் உண்டா இல்லையா என வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்களாம். அதற்கு தீர்வு காண இக்கோயில் வாயிலை மூட அந்த நவாப் முயற்சித்த போது ராம ராம என்று பேரொலி எழுந்ததாம். இதனால் மிகவும் ஆச்சரியப்பட்டு போன நவாப் இக்கோயிலின் சுவாமி அபிஷேகத்துக்காக தீர்த்த கிணறு வெட்டி கொடுத்தாராம். இதுபோன்று பல்வேறு அற்புதங்களை கதை கதையாய் சொல்லி சிலிர்க்கின்றார்கள் பக்தர்கள். இக்கோயில் காலை 5 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படுகின்றது. சென்னையிலிருந்து ரயில் மற்றும் பேருந்தில் 232 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலுக்கு ரயில் மற்றும் பேருந்தில் நேரடியாக செல்லலாம். திருப்பதியிலிருந்து இக்கோயிலுக்கு செல்ல நினைப்பவர்கள் அங்கிருந்து கடப்பா செல்லும் சாலையில் பேருந்து மூலம் 115 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோயிலை சென்றடையலாம். நல்லோர்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, திருடர்களையும் கூட திருத்தி நல்லவர்களாக்கும் ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமரை நாமும் வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்து வளம் பல பெறுவோம். வாருங்கள். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8999366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ கோதண்டராமர் கோயில், ஒண்டிமிட்டா, ஆந்திரா. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். தங்க தரத்தில் உலக சாதனை, பொற்கொள்ளர் மாமணி விருது பெற்ற MGM சில்வர்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம். ஒரிஜினல் ராசிக்கற்கள், கருங்காலி, ஸ்படிகம், தேவதாரு, துளசி, சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும். மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர், காவிரி மருத்துவமனை எதிரில். 100% accuracy and same day report, flat 30% discount, free home collection. Call 9585177993. ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா SRM PR ரயில்வேஸுடன் ஷீரடி, காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம். முன்பதிவுக்கு 9884800391 என்ற எண்ணை அழைக்கவும்.